பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் ஆண்டவர் ஒன்று சேர்த்து ஜெபிக்க வைக்கிறதை நினைத்து ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இயேசு கூட இருக்கிறார்ல, சந்தோஷமாக இருக்கணும். அவர் நம்ம மேல் அன்பும் அக்கறையோடு இருக்கிறதுனால தான் வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்மோடு பேசுகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், சோர்ந்து விடாதபடி பலப்படுத்துகிறார், நம்மை ஜெபிக்க வைக்கிறார், ஜெபத்திற்கு பதில் தருகிறார். ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்க்க வைத்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போது சாட்சி வேளை. இந்த சாட்சிக்கு பிறகு ஜெப நேரம், உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். அதன் பிறகு நாம் தேசத்துக்காக சில காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். சரியா? நான் சில சாட்சிகளை முதலாவது வாசிக்கிறேன். சகோதரி நேசமணி, திருவள்ளூர், அங்கிருந்து ஒரு சகோதரி தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. எனக்கு 1 வருடமாக ஒற்றை தலைவலி இருந்து வந்தது. என் தலையின் வலது பக்கம் முழுவதும் வலி எடுக்கும். இதனால் எந்த வேலையையும் என்னால் ஒழுங்காக செய்ய முடியாது. இரவு நேரத்தில் அதிகமாக வலி எடுக்கும். இதனால் 1 வருடமாக இரவில் தூங்கியதே இல்லை. இரவு முழுவதும் விழித்து கொண்டுதான் இருப்பேன். இந்த அளவுக்கு பாதிப்பு பார்த்தீங்களா? ஒற்றை தலைவலின்னு சொல்கிறாங்களா, ஒரு பகுதியில் உண்டான தலைவலி. 1 வருஷமாக இரவெல்லாம் தூங்க முடியாதபடிக்கு வலி. இதனால் என் சரீரம் எப்பொழுதும் சோர்வாக காணப்படும். அது மட்டுமல்ல, அடிக்கடி மயக்கமும் ஏற்படும். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று ஏராளமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் என் தலைவலி மற்றும் மயக்கத்திற்கு எந்த தீர்வும் இல்லாதிருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு தலைவலி அதிகமாகிவிட்டது. இதனால் மிகவும் மனம் உடைந்து ஒரு நாள் கூட இரவில் தூங்கவே முடியவில்லையே, என் தலைவலிக்கு என்றைக்குத்தான் முடிவு ஏற்படும் என்று மிகவும் அழுதேன். எவ்வளோ பாரல்ல, 1 வருஷமாக வேதனை, ராத்திரி எல்லாம். பின்னர் நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்தின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஜெப குறிப்பை அனுப்பி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். இந்த மாதிரி ஜெப குறிப்பு வந்த உடனே அதை உடனே சேகரித்து ஜெபிக்கிறதற்கென்றே நாங்கள் ஜெபக்குழு வைத்திருக்கிறோம். உடனே அதில் சொல்லி ஜெபம் செய்வாங்க. ஒரு ஜெப குறிப்பு வந்த உடனே அதை வைத்து ஜெபம் செய்வது. அப்படி ஜெபித்த உடனே என்ன நடந்தது? எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அடுத்த நாள் இரவில் இருந்து தலைவலி நின்று விட்டது. அன்று இரவு நன்றாக தூங்கினேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் கூட தலைவலி எனக்கு ஏற்படவே இல்லை. அடிக்கடி ஏற்பட்டு வந்த மயக்கமும் வரவில்லை. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். 1 வருடமாக எனக்கு இருந்த ஒற்றை தலைவலி மற்றும் மயக்கத்தை நீக்கி எனக்கு பரிபூர்ண சுகந்தந்த இயேசுவுக்கே மனதார நன்றி செலுத்துகிறேன். ஒற்றை தலைவலியினால் மயக்கம் வரக்கூடிய சூழ்நிலை. டாக்டர்ஸ்கிட்ட எவ்வளோ மருந்து மாத்திரை, பலன் இல்லை. இரவெல்லாம் தூங்க முடியாது. இப்போ ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. அதனது 24 மணி நேர ஜெப மையம் நம்ம நாலுமாவடியில் ஒரு ப்ரேயர் சென்டர் வச்சுருக்கிறோம். 24 மணி நேரமும் அதில் சகோதர சகோதரிகள் ஜெபிக்க ஆயத்தமாக இருப்பாங்க. அதுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க. ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொண்ட உடனே ஜெபம் செய்வாங்க. இமெயிலில் நீங்கள் ஜெப குறிப்பு அனுப்பினாலும் உடனே ஜெபிப்பாங்க. எந்த நேரத்தில் அதிகாலை 2 மணி 3 மணி 4 மணி கூப்பிட்டாலும் அங்கே காத்திருப்பாங்க. ஏன்னா எந்த நேரம் என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை வரும் தெரியாதில்ல. அதனால் இரவும் பகலும் உதவி செய்ய ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த ஃபோனில் பேசி வசனத்தை சொல்லி ஜெபம் செய்வாங்க. அந்த ஜெப குறிப்பை எழுதி கொடுத்து உடனே ஜெபக்குழுவிலையும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒரு ஜெப உதவிக்காக. இப்படி ஒரு காரியம் இருக்குதா அப்படின்னா அதுக்கான ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். நீங்களே அதை குறித்து கொள்ளுங்கள். எப்போனாலும் 24 ஹவர்ஸும் இங்கே ஜெபிக்க ஆள் இருப்பாங்க.
அந்த மேலுக்கு குறிப்பிட்ட 2 நம்பர், இமெயில் அட்ரஸ் goodnews@jesusredeems.org, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் அதுக்கு செய்தி அனுப்பிட்டா எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி ஃபோனில் தொடர்பு கொண்டால் நேரடியாக அவங்களோட பேசி ஜெபம் செய்வாங்க. இது மாத்திரம் இல்லை, கன்னட மொழியில் ஜெபிக்க விரும்புகிறவங்க, ஹிந்தி மொழியில் தான் நான் பேச முடியும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் அதற்காக ஒரு ப்ரேயர் டவர் ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறோம். அங்கே ஹிந்தி மொழியில் பேசி ஆங்கிலத்தில் ஜெபிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, கன்னட மொழியில் பெங்களூரில் ஒரு ப்ரேயர் சென்டர் ஒழுங்கு செய்யப்பட்டு 24 ஹவர்ஸும் ஜெபிக்கிற மக்கள் இருப்பாங்க. அவங்க கன்னட மொழியில் நீங்கள் பேசி ஜெபித்து கொள்ளலாம். ஹிந்தி மொழியில், தெலுங்கு மொழியில், ஆங்கில மொழியில் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜில் அந்தந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய காரியங்களை சொன்னால் உடனே உங்களுக்காக ஜெபம் செய்வாங்க. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? ஜெபித்த உடனே இயேசு அற்புத சுகம் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சகோதரர் செல்லதுரை, சென்னையிலிருந்து சகோதரர் செல்லதுரை அவர்கள். இவங்களுக்கு பாருங்களேன், 27 வருஷமாக ஒரு பிரச்சனை, 27 வருஷம், 27 இயர்ஸ் ஒரு பிரச்சனை. அது வினோதமான ஒரு பாதிப்பு. ஆண்டவர் எப்படி சுகம் கொடுத்தாருன்னு அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மகளுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. அவங்க மகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. என் மகளுக்கு இப்போது 30 வயதாகிறது. அவளுடைய 3 வயதில் இருந்தே எங்கே ட்ராவல் செய்தாலும் அவளுக்கு அது ஒத்துக்கொள்ளாது. பஸ்ஸில், காரில், எதில் ட்ராவல் பண்ணாலும் அதிகமாக வாமிட் வரும். இப்போ சிலருக்கு அப்படி பிரயாணம் ஒத்துக்கொள்ளாமல் வாமிட் கஷ்டப்படுவாங்கல்ல. அவள் மருத்துவராக பணி செய்வதால் அதிகமாக ட்ராவல் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டது. அவளுக்கு வாமிட் பிரச்சனை இருப்பதால் ட்ராவல் செய்வதற்கு மிகவும் பயப்படுவாள். எப்பொழுதும் அதற்காக மாத்திரையை பயன்படுத்தினால்தான் ட்ராவல் செய்ய முடியும். இப்படி இந்த பிரச்சனையினால் என்னுடைய மகள் மிகவும் சிரமப்பட்டு வந்தாள். இந்த சூழ்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய மகள் மேல் நாங்கள் கைகளை வைத்து உங்களோடு இணைந்து குடும்பமாக என் மகளுக்காக ஜெபம் செய்தோம். ஜெபித்த 4வது நாளில் என்னுடைய மகள் நீண்ட தூர பிரயாணம் செய்தாள். மிகுந்த ஆச்சரியம், முன்பு டிராவல் செய்யும் போதெல்லாம் இருந்து வந்த வாமிட் பிரச்சனை அந்த நாளில் இருந்து நின்றுவிட்டது. எங்களுடைய விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகளுக்கு அற்புதம் செய்த இயேசுவை துதிக்கிறேன். பாருங்கள், 3 வயதிலிருந்து 30 வயசாகுது, 27 வருடம் டிராவல்னாலே வாமிட் பிரச்சனை. ஒரு நாள் விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க. நம்ம நிறைய காரியங்களை சரி, சிலருக்கு பிரயாணம் ஒத்துக்காரு, வாமிட் வரும் அப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு மாத்திரை போடுங்கன்றோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட சொல்கிறோம். அதுலேருந்து ஒரு விடுதலை பெறணும், சுகம் பெறணும் அப்படி என்பதை விட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து கொள்ளணும் அப்படின்ற சிந்தை நிறைய பேருக்கு வந்துடுது. இதனால தான் வியாதி சுகமாகாமல் நிரந்தரமாக குடியிருக்கிறது. ஒரு நாள் இவங்க விசுவாசத்தோடு ஏன் என் பிள்ளை இப்படி கஷ்டப்படணும், இயேசு சுகமாக்குவான்னு பெற்றோர் கரம் வைத்து ஜெபிச்சாங்க, உடனே விடுதலை. அவ்வளோதான். இது மாதிரி நம்ம ஜெபம் பண்ணினா விசுவாசத்தோடு இயேசு அற்புதம் செய்து விடுவார். இப்போ பாருங்கள், சகோதரர் ஆல்பர்ட் நாகர்கோவிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய மருமகனுக்கு 6 மாதமாக அடிக்கடி சரீர பலவீனம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. நன்றாக வேலை பார்த்து கொண்டிருப்பார். திடீரென்று வேர்த்து விறுவிறுத்து ஒரு வேலையும் செய்ய முடியாமல் பலவீனப்பட்டு விடுவார். இதனால் மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த பாதிப்பு நீடித்தால் ஆன்ஜியோ பண்ண வேண்டியது வரும் என்று கூறினார். இதனால் எங்களுக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டது. இது மாரடைப்பிற்கான அறிகுறியாக இருக்குமோ என்று நாங்கள் பயந்த சூழ்நிலையில் நவம்பர் மாதம் ஆலமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்திற்கு குடும்பத்தோடு நாங்கள் வந்து கலந்து கொண்டோம். என் மருமகனுக்காக ஜெப விண்ணப்பமும் எழுதி போட்டுவிட்டு நாங்கள் குடும்பமாக விசுவாசத்தோடு என் மருமகனுக்காக ஜெபம் செய்தோம். ஜெபித்துவிட்டு வந்ததிலிருந்து
அதற்கு முன்பு இருந்த பலவீனம் மறுபடியும் வரவே இல்லை. சுகம். மேலும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி மறுபடியும் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர், உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்கிறது, ஆன்ஜியோ பண்ண வேண்டாம் என்று கூறிவிட்டார். இப்பொழுது என்னுடைய மருமகன் நல்ல சுகத்தோடு இருக்கிறார்கள். ஜெபத்தை கேட்டு என்னுடைய மருமகனுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, பாதிப்பு, கொலஸ்ட்ரால், ஆன்ஜியோ எடுக்கணும், ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு பயம். குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. ஜெபித்தா அன்றைக்கி அற்புதம் நடக்கும். ஜெபித்தா பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இயேசு பதில் கொடுத்துட்டார். அற்புத சுகம் உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு செய்வார். அடுத்து ஒரு சாட்சி பாருங்கள். சகோதரர் ஸ்டீஃபன் ஓசூர்லேருந்து அவங்க அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. சகோதரர் ஸ்டீஃபன் ஓசூர், இவங்களுக்கு 10 வருஷம் ஒரு பிரச்சனை. என்ன பாருங்கள், நான் 25 வயது வாலிபன். என்னுடைய 15வது வயதிலிருந்து எனக்கு அஜீரண பிரச்சனை ஏற்பட்டது. என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஒத்துக்கொள்ளாது, உடனே வாந்தி வந்துவிடும். என்னுடைய வயிறு எப்பொழுதுமே உப்பி காணப்படும், வீக்கமாக காணப்படும். என்னுடைய நெஞ்சு மற்றும் குடல்களில் எப்பொழுதும் ஒருவித காந்தல் இருந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி மூச்சு திணறலும் ஏற்படும். இரவு நேரத்தில் தண்ணீர் குடித்தால் கூட அது எனக்கு ஒத்துக்கொள்ளாது, உடனே வாந்தி வந்துவிடும். காலையில் எழுந்த உடனே இரத்தமாக வாந்தி வரும். இதற்காக மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர் ஸ்கேன் எடுப்பதற்காக பரிந்துரை செய்தார்கள். என் சரீரத்தில் பெரிய பாதிப்பு இருக்குமென்று நான் பயந்து ஸ்கேன் எடுக்கவும் செல்லவில்லை. அதன் பின்பு மருத்துவமனைக்கு செல்லவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 17ஆம் தேதி தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக நடைபெற்ற அச்சீவர்ஸ் நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் நீங்கள் வியாதிப்பட்ட மாணவர்களுக்காக ஜெபம் செய்யும்போது நானும் உங்களோடு இணைந்து எனக்காக மிகுந்த கண்ணீரோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். ஜெபித்த அடுத்த நாளிலிருந்து என் வயிற்றில் உள்ள காந்தல் நின்றுவிட்டது. வீங்கியிருந்த உப்பியிருந்த என்னுடைய வயிறு நார்மலாக மாறிவிட்டது. என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தது. சாப்பிட்ட உடனே வாந்தி வருவதும் நின்றுவிட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். என்ன சாப்பிட்டாலும் தண்ணீர் குடித்தாலும் எனக்கு ஒத்துக்கொள்ளுகிறது. 10 வருடமாக எனக்கு இருந்த அஜீரண பிரச்சனையை ஒரே நாள் ஜெபத்தின் மூலமாக மாற்றி எனக்கு பரிபூர்ண சுகந்தந்த இயேசுவுக்கே மகிமை செலுத்துகிறேன். எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா அன்பு சகோதரர். ஓசூர்லேருந்து 10 வருட பிரச்சனை. தண்ணி குடித்தாலும் வாமிட்டாக வந்துவிடும், பிளட் வாமிட்டிங் வரும். ஒரே ஒரு நாள் விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். இயேசு அற்புத சுகம் தந்துட்டார். எல்லாம் நார்மல். 10 வருஷ பிரச்சனை மாறிவிட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் 10 வருஷம் ஆயிடுத்து, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, சாகு வரைக்கும் இந்த மாத்திரையிலே வாழ்வோம். நீங்கள் அப்படி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீங்க வியாதியை. இன்மாவில் தான் சாகு வரைக்கும் மாத்திரை தானே போட்டுக்கிட்டே வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, இயேசு எனக்கு சுகம் தருவார், இயேசுவின் நாமத்தால் ஜெபிப்பேன்னு ஜெபிச்சிங்கன்னா இயேசு அற்புதம் செய்திருவார். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுவீங்க. அடுத்து ஒரு அற்புதம் பாருங்கள். சகோதரி சுமதி கேரளாவிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் கேரளாவில் வசித்து வருகிறேன். கடந்த 2023 டிசம்பர் மாதத்தில் நான் வேலை பார்த்த இடத்தில் நடந்து வரும்பொழுது தவறி கீழே விழுந்து விட்டேன். பலத்த அடி. அதில் கால் எலும்பு 3 துண்டாக உடைந்து விட்டது. காலில் 3 துண்டாக உடைந்து விட்டதாம். 30 நாட்களாக படுத்த படுக்கையாகவே இருந்தேன். டாக்டர்கள் நான் எழுந்த நடக்க 6 மாதங்கள் ஆகும் என கூறிவிட்டனர். இந்நிலையில் சென்ற மாதம், அதாவது ஜனவரி 2024 நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு என்னை இருவர் கை தாங்கலாக அழைத்து வந்தனர். நானும் அழுது ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெப வேளையின் போது அண்ணன் எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தில் கை வைத்து ஜெபிக்க கூறினார்கள். நானும் அழுது கொண்டே கை வைத்து எலும்புக்காக ஜெபித்தேன். அந்நேரம் என் உடலில் ஏதோ ஒரு அக்கினி இறங்குவதைப் போல உணர்ந்தேன். அந்த நிமிடமே என்னை அறியாமல் துள்ளி குதித்து எழுந்து நடந்தேன். இயேசு எனக்கு அற்புத சுகம் தந்தார்.
இப்பொழுது நன்றாக இருக்கிறேன், இயேசுவுக்கு நன்றி. காலிலும் 3 துண்டாக உடஞ்சிட்டு 6 மாதம் ஆகன்ட்டாங்க. கை தாங்கலாம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அழுது ஜெபிச்சாங்க, இயேசுவே நீ. ஆண்டோடைய வல்லமை அக்னியாக இறங்கிட்டு உடனே எலும்புகள் புதிதாய் மாறிவிட்டது. துள்ளி குதிச்சிருக்கிறாங்க உடனே. எல்லா அற்புதம் இயேசு செய்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். அதனால் எந்த வியாதி என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். ஜெபத்துக்கு முன்னால் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று சகோதரர் முருகன், மதுரையிலிருந்து அன்பு சகோதரர் முருகன். அவங்க வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்தது, இயேசு எவ்வளோ ஆச்சரியமானவர் பார்த்தீங்களா? முருகன் என்கிற சகோதரர் 15 வருஷம் குடிப்பழக்கம். அந்த குடியினால் குடும்பம் பாதிக்கப்பட்டவுடைய மனைவி என்ன சொன்னாங்க, தற்கொலை பண்ண முயற்சி பண்ணேன், தூக்கு போட போனேன். அது மாதிரி கணவர் குடிக்கிறதுனால உண்டான பாதிப்பு. ஆனாலும் நிறுத்தலை. தேவ சமூகத்தில் வந்தாங்க, இயேசுவின் சமூகத்தில் வந்தாங்க. 15 வருஷ குடியிலேருந்து இயேசு ஒரே நாளில் விடுதலை கொடுத்துட்டார். இதை தான் இயேசு, இதுக்கு தான் இயேசு, இதுக்கு தான் இயேசு வந்தார். யாரையும் மதம் மாறி வாருங்கன்னு இயேசு சொல்லவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை, மதத்தை பற்றி பேசவும் இல்லை. நான் எங்கேயும் மதத்தை பற்றி பேசுகிறதில்லை. எனக்கு மதத்தில் நம்பிக்கை கிடையாது. எனக்கு இயேசுன்ற ரட்சகர் மேலே தான் நம்பிக்கை. கிறிஸ்தவ மதத்து மேலே நம்பிக்கை கிடையாது. எனக்கு இயேசு என்கிற ரட்சகர், அவ்வளோதான். ரட்சித்துட்டார்ல, முருகனை ரட்சித்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு சாட்டை அடித்து. எவ்வளோ கஷ்டம் இல்லை. அவங்க இடத்துக்கு நான் போயிருக்கேன், வீட்டுக்கு போயிருக்கிறேன். இந்த பிள்ளைகள், இந்த குடும்பத்தெல்லாம் நான் பார்த்தேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இல்லை இயேசு வந்துட்டு எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். குடிப்பழக்கம் போயிட்டு சாட்டை அடித்து தெருவா பிச்சை எடுத்த நிலைமை மாறி இன்றைக்கி பிஸ்னஸ் செய்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன உதவி செய்கிறோம். இயேசுடைய ஊழியத்தின் மூலம், புதுவாழ்வு சங்கத்தின் மூலம் அவங்களுக்கு சின்ன கடை வைக்கிறதுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணோம். இன்றைக்கி நல்லா வாழ்கிறாங்களே சந்தோஷமாக. எவ்வளோ சந்தோஷம் இல்லை. அதான் இயேசு. இதுக்கு தான் இயேசு வந்தார். இதுதான் இயேசுடைய நற்செய்தி. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சி இந்த 2-3 வருஷத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம்ல. அப்போ ஆயிரக்கணக்கானுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணி ஒரு மாற்றம். இந்த இயேசு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவரும் சந்தித்தா எப்படி இருக்கும்? எல்லாருடைய லைஃப்பும் பரிசுத்தமாக மாறும். மதுபான கடை தன்னால் மூடிடுவாங்க, குடிக்க ஆள் இல்லாமல். அதுதான் என்னுடைய வாஞ்சை, ஜெபம். மதுபான குடிக்க ஆள் வரல, டாஸ்மாக் கடை நஷ்டத்தில் போகுதுன்னு இழுத்து மூடணும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கணும். எல்லா மக்களுக்கும். எத்தனை குடிகாரங்க ரட்சிக்கப்படுறாங்க இப்போ. எவ்வளோ சாட்சி ஒவ்வொரு வாரமும் பார்க்குறீங்கல்ல. லைஃப்பை சேஞ்ச் பண்ணுகிறவர் இயேசு. இன்றைக்கி யாரோ ஒருவர், என்னால் இந்த குடியை விட முடியலையே, என் குடும்பமெல்லாம் பாதிக்கப்படுது, சம்பாதிக்கிற பணம்லாம் போகுதே, நீ கலங்குறீங்கல்ல. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசு விடுதலை தருவார், பயப்படாதுங்க. இந்த சகோதரருக்கு விடுதலை கொடுத்தாரு, உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு இன்றைக்கு இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம், உண்மையாக ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சிங்கன்னா விடுதலை உண்டாயிரும். அடுத்து இன்னொரு அற்புதமான சாட்சி பாருங்களேன். சில வியாதி சுகமாகாதுன்னு சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த வியாதியெல்லாம் சுகமாகாதுங்க. முக்கியமாக டயபெட்டிக், சுகர் வந்துட்டால் சுகமே ஆகாது. சாகும் வரைக்கும் மாத்திரை, அவ்வளோதான். மருத்துவத்துறையும் சொல்லுது, மற்றவங்களும் சொல்கிறாங்க. சுகர் வியாதிலேருந்து சுகம் பெற்று சாட்சி எழுதுனா ஊழியக்காரரே பத்திரிகையில் கிண்டல் பண்ணி எழுதுகிறாரு. ஆமாம், இயேசுடைய பத்திரிகையில் சாட்சி போட்டோமா, சுகர் வியாதிலேருந்து எனக்கு இயேசு சுகம் கொடுத்துட்டாரு, இப்போ சுகர் இல்லை அப்படின்னு. அதில் இதன் லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்ட உடனே அவருக்கு பதில் பேச முடியல. இப்படிலாம் புத்தியோடு இருக்கிறாங்க பாருங்கள் கிறிஸ்தவ ஊழியக்காரங்கன்னு சொல்லிக்கொண்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனை தாக்குறதுக்கு இயேசுவின் வல்லமையை மட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு கேவலமாக போயிட்டாங்க கிறிஸ்தவ ஊழியர்கள். எவ்வளோ வேதனை இல்லை, எவ்வளோ கஷ்டம். மோகன்லாசஸை தாக்குறதுக்காக இயேசுவின் வல்லமை கூட மட்டுப்படுத்தின, இதெல்லாம் சுகமாகாது அப்படின்னு. அப்படியா? ஒரு சகோதரர் சாட்சி சொல்கிறாரு. அவர் அனுபவம் அவரே சொல்கிறது நீங்கள் கேளுங்க. சகோதரர் ஆல்பர்ட் டேவிட், மும்பையிலிருந்து. அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. இப்படி நடக்குமா? சில சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ப முடியாதுங்க, சுகர் வந்துட்டால் சுகமே ஆகாது. மும்பையில் தான் அந்த பிரதர் இருக்கிறாங்க. அவங்க ஃபோன் நம்பர் வேணால் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக பேசி பாருங்கள். நான் இன்னும் அவங்கள நேரில் பார்த்தது கிடையாது. அவங்க ஜெபத்தில் பங்கு பெற்று 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. சுகர் 4 வருஷமாக இருந்து மாறிட்டு நார்மல்.
இயேசுவால் டயபெட்டிக்கை மாற்றி சுகம் கொடுக்க முடியுமா? முடியும். ஜீசஸ் கேன் ஹீல் எனி டிசீஸ். முடியும். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் முடியும். இல்லை, நிறைய பேர் மைண்ட் செட் என்னென்னா, இந்த வியாதி வந்தால் சுகம் ஆகாது, ஆர்த்தரைட்டிஸ் இந்த மாதிரி டயபெட்டிக், இந்த வியாதியில் வந்தால் சுகமே ஆகாது, சாக வரைக்கும் மாத்திரை, அவ்வளோதான். உங்களுடைய மைண்டில் அதை ஏற்றிடுவாங்க. ஏன்னா அதை வச்சு உலகம் முழுது பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மெடிக்கல் மாஃபியா இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? உங்களை வியாதிக்குள்ளாக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்கிறது. அவங்க முதல்ல மக்கள் மைண்டில் அதை ஏற்றிடுவாங்க. அதனால் சுகமே ஆகாது, சுகமே ஆகாது, சாகு வரைக்கும் மாத்திரை மைண்டில் ஏற்றின உடனே உங்களுக்கு ஜெபிக்கணுன்னே தோணாது. இதுலேருந்து சுகம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தோணாமல் ஆக்கிடுவாங்க. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த சகோதரனுக்கு செய்ததை அத்தனை பேருக்கும் செய்ய இயேசு வல்லவர். நான் பலரை கேட்டிருக்கேன். பலர் என்கிட்ட ரிப்போர்ட்டோடு கொண்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க. இப்போ எனக்கு சுகர் இல்லை, நார்மல், 2 வருஷம் 3 வருஷம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, 10 வருஷம் இருந்தது, இப்போ நோ. அது மாதிரி அற்புதம் பெற்ற பலரை சந்தித்திருக்கிறேன். என் இயேசுவால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. இது மாதிரி எத்தனை சாட்சிகளை தேவன் நிறுத்தி இருக்கிறார். உங்களுக்கு நம்ப முடியலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் விசுவாசித்தால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. அப்போ எனக்கு நடக்குமா? நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால். அது ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்போ நீங்கள் முழு இருதயத்தோட சின்ன சந்தேகம் கூட சரி ஜோமணி பாப்பமே இவர் சொல்கிறார் அப்படின்னா நடக்காது. பாப்பமேலாம் நடக்கும். இல்லை, நான் ஜோம் பண்ணால் எனக்கும் இந்த அற்புதம் நடக்கும். என்னுடைய சுகர் லெவலே நார்மலாக கர்த்தர் மாற்ற முடியும். இன்சுலின் சுரக்கணும் நம்ம உடம்பில், அதுக்கு ஒரு உறுப்பு இருக்கிறாரு. ஆண்டவர் அதை டச் பண்ணி குணமாக்கிட்டாருன்னா இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சதுன்னா நார்மல். அவருக்கு சிம்பிளான காரியம். நம்ம சரீரத்தை சிருஷ்டித்தவரே அவர் தானே, அந்த உறுப்பை நமக்குள்ளே வைத்தவரே அவர் தானே. அவர் தொட்டால் போதும், எல்லாம் சேஞ்ச் ஆகிரும், அவ்வளோதான். அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் நீங்கள் விசுவாசிக்கணும். இதையே சுகமாக்குறாருன்னா உங்கள் வியாதியை சுகமாக்குவது எவ்வளோ சுலபம் ஆண்டவருக்கு. அவருக்கு எந்த வியாதி பெருசே கிடையாது. செத்து போய் சரீரம் நாறி போன சரீரத்தை உயிரோடு எழுப்புகிற வல்லமை உள்ள ஆண்டவர் அவர். அவனை உயிரோடு எழுப்பி 4 நாள் கழித்து செத்து நாறி போன சரீரத்தை புது சரீரமாய் மாற்றி கொண்டு நிறுத்தின வல்லமை உள்ள தேவன் அவர். அவரால் என்ன சுகமாக்க முடியாது? இருதயம் பல்ஜாகி எலும்பும் தோலுமாகி இருதயம் ஹார்ட் கம்ப்ளீட்டாக டேமேஜ். இனி உங்கள் மகன் பிழைக்க வாய்ப்பே இல்லை. ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வந்த டாக்டர் கடைசியாக என்னை செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு, வெளிநாட்டுக்கே கொண்டு போனாலும் உங்களுடைய மகனை குணமாக்க முடியாது, மருத்துவத்தால் அவ்வளோதான், என்ன முடியுமோ செஞ்சிட்டோம், இனி உங்களுடைய மகன் உயிர் பிழைக்கிறது கஷ்டம், கொஞ்ச நாள் வீட்டில் போய் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கடைசி ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க. அதான் என்னுடைய நிலைமை. மரணப்படுக்கை, சென்னையில் பாடியில் இருக்கும்போது மரணப்படுக்கை, ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட்டு, மூச்சு விட முடியாது, பேச முடியாது, சாப்பிட முடியாது, ராத்திரிலாம் தூங்க முடியாது. எப்போ விடியுன்னு காத்திருப்போம், விடிஞ்சா எப்போ ராத்திரி வரும்னு இருக்கும். தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை கொடுக்கணும், 24 ஹவர்ஸ் தொடர்ந்து. ராத்திரி தூங்கும்போது எங்கள் அம்மா அலாரம் வச்சு எழும்பி 1 மணி நேரத்துக்கு ஒரு எழுப்பி மாத்திரை கொடுப்பாங்க. எல்லாம் கைவிட்டாது. ஆனால் அந்த நிலைமையில் இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு என்னை தேடி வந்தாருங்க. நான் இயேசுவை கேவலமாய் பேசினவன். அதனால் இன்றைக்கி யார் என்னை பற்றி கேவலமாக பேசினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அவரை ஒரு நாள் கேவலமாக பேசினேன்ல, பரிகாசம் பண்ணல. அதனால் இன்றைக்கி என்ன பரிகாசம் பண்ண வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படி இயேசுவை கேவலமாக பேசினவன். என்னை தேடி வந்து என்னால் உன்னை குணமாக்க முடியும், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டிருந்தா என்ன, நான் உன் இருதயத்தை சிருஷ்டித்தவரே நான் தானே, அதை ரிப்பேர் பண்ண என்னால் முடியும் தம்பின்னு ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். இங்கே தொட்டார், என் வலது கை தோள் பகுதியில் அவர் கரம் தொட்டார், இருதயம் புதிதாய் மாறிவிட்டார். 14 வயசில் இயேசு குணமாக்கின. எனக்கு 70 வயது ஆகிறது. இந்த இருதயம் கரெக்டாக ஓடிக்கொண்டே இருக்கிற, ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததில்லை. எப்படி இதெல்லாம்? இயேசு அற்புதமான ஆண்டவர். இன்றைக்கு அற்புதம். இன்னும் எத்தனை 1000 சாட்சிகளை நீங்கள் பார்த்து அவரை நம்பாமல் இருப்பீங்க. நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு அற்புதம், அவ்வளோதான். அதனால் பாருங்கள், இவ்வளோ சாட்சிகளை பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு அற்புதம் இயேசு செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசித்தா இன்றைக்கி நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்படின்னா இப்போ ஜெபிக்க போகிறோம். கவனிங்க, ஜெபிக்கும்போது எனக்கு மதுபான பழக்கம், போதை வசதிகள், சில கெட்ட பழக்கங்கள், சில காரியத்தை விட முடியல, சின்ன வயசுலேருந்தே பழகிட்ட விட முடியல, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொன்னால் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை வேண்டும், இந்த பாவத்தை நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்குது, அதனால் உங்கள் இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ளே நீங்கள் வந்துட்டா பாவத்திலேருந்து விடுதலை கிடச்சிரும், எனக்கு விடுதலை கொடுங்க. அந்த முருகனுக்கு விடுதலை கொடுத்தீங்களே, குடி பழக்கத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க இன்றைக்கு, அப்படி கேளுங்க. குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் கணவரை குற்றம் சொல்லிக்கிட்டே குடிகாரன் குடிச்சு நம்ம வீடு விளங்கலை அப்படி பேசாதங்க. அவரே பாவம், விட முடியாமல் தவிக்கிறாரு, பழகிட்டோம், நண்பர்கள் மூலமாக குடி பழக்கத்தை உள்ளாயிட்டோம், விட முடியலன்னு சொல்லி உற்சாகப்பட்டு நான் ஜெபிக்கிறேன், சோர்ந்து போகாதுங்க, நம்ம ஜெபிக்கலாம், இயேசு விடுதலை தருவார். முதல்ல நேசிங்க, அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க. பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபிக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், உடனே விடுதலை. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே உங்களுக்கு பிரச்சனை, ஹார்ட்லையா, லங்ஸில், உங்களுக்கு கிட்னியில், லிவரில், எங்கே பிரச்சனையோ அங்கே கை வைத்து கொண்டு ஜெபிக்கணும். வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு மேலே கை வைத்து ஜெபிக்கலாம். 5 நிமிஷம்தான், சிம்பிள் ப்ரேயர். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும். இந்த பிசாசு பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, குழப்பத்தின் ஆவி, மரண பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும். எங்கள் வீட்டில் தொடர்ச்சியாக வியாதியாக இருக்குது, ஆண்டவரே இந்த வியாதி எங்கள் குடும்பத்தை விட்டே விலகணும், ஒரு வியாதி இல்லாத ஒரு குடும்பமாக எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இயேசுன்ற பெயரை சொல்லி ஜெபிச்சு பாருங்கள், விடுதலை. இப்போ ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க. அது உங்களால் முடியலைன்னா பரவாயில்ல, உட்கார்ந்தே ஜெபிக்கலாம். ஆனால் கண்களை மூடி, ஏன் கண்ணை மூடணும்னா, நீங்கள் கண்ணை திறந்தால் பறக்க பார்த்துக்கிட்டேன்னா ஒரு மனம் வராது. அந்த ஜெபிக்கும் போது ஒரு மனமாக ஆண்டவரை நினைத்து ஜெபிக்கணும். உங்கள் இருதயத்தில் இயேசுவை நினைத்து, இயேசுவே என்னை தொடணும், சுகமாக்கணும். ஏன்னா இயேசு அங்கே தான் இருக்கிறார், உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்தில். அவர் ஆவியாய் இருக்கிற தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். மாம்ச கண்ணால் அவரை பார்க்க முடியாது. அதனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் சில சமயம் நீங்கள் அவரை தரிசிக்க முடியும். ஆனால் அவருடைய தொடுதலை உணரலாம், அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். நீங்கள் ஜெபிக்கும் போது வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குவதை உணர முடியும். சொன்னாங்களே, ஒரு அக்கினி எனக்குள்ளே இறங்கின மாதிரி உணர்ந்தேன், வியாதி போய்விட்டது. அந்த மாதிரி சில தொடப்படுவதை உணருவாங்க. நான் வியாதி, இயேசுடைய கரம் என்னை தொட்டதே நான் உணர்ந்தேன். ஒரு மனுஷனுடைய கைப்பட்ட எப்படி இருக்கும், அதே மாதிரி பார்க்க முடியல, அந்த தொடுதலை உணர முடிகிறது. இந்த இடத்துல அந்த கை தொட்டதை அவருடைய கரத்தினால் என்னை தொட்ட குணமாக்கினார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். இன்றைக்கி அவருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கு. அவருடைய குழந்தைகளில் கை வைத்து சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகளையும் மாற்றுகிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடிகாரனு கூட விடுதலை கொடுக்குறீங்க, ஸ்தோத்திரம். இப்போ என்னை தொடுங்க, எங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. ஒருவேளை டயபெட்டிக் சுகர்னால் கஷ்டப்பட்டால் உண்மையாக விசுவாசித்தா ஜெபிங்க. இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே என் சரீரத்தில் இருக்கிற இந்த டயபெட்டிக் பிரச்சனை மாறணும், எனக்கும் நார்மல் ஆகணும். இந்த சகோதரனுக்கு சுகம் கொடுத்து இருக்கிறீங்க, எனக்கு சுகம் கொடுங்க. நீங்கள் மாறாத தேவன் தானே, பட்சபாதமுள்ள தேவன் அல்லவே. அப்போ என்னையும் தொட்டு சுகமாக்குங்க. என் உடம்புல இன்சுலினெல்லாம் சுரக்கட்டும், சுகர் நார்மலாக மாறட்டும், இந்த வியாதி விலகட்டும், அற்புதம் செய்யுங்க. எனக்கு இந்த மாத்திரை இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் ஜெபிச்சா கட்டாயம் அற்புதம் நடக்கும். விசுவாசித்தால் எல்லாம் கூடும். விசுவாசம்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இருமனதோடு ஜெபிச்சிங்கன்னா ஒன்றும் பெற முடியாது. சந்தேகமும் விசுவாசமும் கலந்து சிலர் ஜெபிப்பாங்க, அப்படி இல்லை, ஒரே இருதயத்தோட விசுவாசம். ஜெபிங்க, கண்களை மூடுங்க. இயேசுவே என்னை தொடும்,
இயேசுவே சுகமுண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். என் குழந்தையை தொடும், என் கணவரை தொடும், விடுதலை தாரும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே, இந்த கேன்சர் வியாதியை எடுத்து போடுங்க. இயேசுவே, இந்த ஆர்த்தரைட்டிஸ் என்னை விட்டு மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த டயபெட்டிக்கு முற்றிலும் மறைந்து எல்லாம் நார்மலாய் மாறட்டும். பாதிக்கப்பட்ட என் இருதய சுகமடையட்டும், லங்ஸ் சுகமடையட்டும், என் ஜீரண உறுப்பு சுகமடையட்டும், என் கர்ப்பப்பை சுகமடையட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி மறைந்து போகட்டும். கேன்சர் கட்டி மறையட்டும், கரைந்து மறைந்து போகட்டும். டிபி கட்டிகள் மறையட்டும். தைராய்டு கட்டிகள், கழுத்தில் இருக்கிற கட்டி மறையட்டும். விசுவாசத்தோட ஜெபிங்க. விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட ஜெபிக்க விடுதலை, சுகம் உண்டாகிறது. அற்புதம் நடக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கிறது. இயேசுடைய தொடுதலை சிலர் உணர்கிறீங்க. ஆண்டவருடைய கரம் தொடுவதை உணர்கிறீர்கள். ஒரு அக்னி போல வல்லமை இறங்குகிறது. சிலருடைய சரீரத்தில் மின்சாரத்தை போல வல்லமை இறங்குகிறது. சிலர் ஒரு வெளிச்சம் உங்களை சந்திக்கிறதை பார்க்கிறீங்க. இயேசுதான் வெளிச்சம், ஒளியாயிருக்கிற ஆண்டவர். அந்த வெளிச்சம் வந்தவுடனே பாவ இருள், சாப இருள், வியாதியாக இருள் விலகுகிறது. அற்புதம் நடக்கிறது. விடுதலை பெறுறீங்க. இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்னை தொட்டை குணமாக்குகிற அன்பிற்காக நன்றி. வாய் திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி. எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க, என்னை தொடுகிறீங்க, என்னை குணமாக்குகிறீர்கள், என் குழந்தையை தொடுறீங்க. நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. இயேசுவே தொடுகிறதற்காய், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. விசுவாசத்தோட துதிக்க அற்புதம் நடக்கிறது. நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது. அசைக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் வருகிறது. காலை அசைங்க, காலை நீட்டுங்க, எழும்புங்க, உட்காருங்க, எழும்பி நில்லுங்க, நடக்க ஆரம்பிங்க. பாதிக்கப்பட்ட எலும்புகளுக்குள்ளே சுகம் வருகிறது. நரம்புகளுக்குள்ளே சுகம் இப்பொழுது உண்டாகிறது. நரம்பு மண்டலங்களுக்குள்ளே வல்லமை இறங்குகிறது. இப்போ காலில் நரம்பு பாதிப்புகள் இழுத்து கொள்வர நரம்பை தொட்டு குணமாக்குகிறார். துண்டிக்கப்பட்ட எலும்புகள் சேர்கிறது, சுகமாகிறது. வலிகள், எலும்பில் இருக்கிற வலி மறைகிறது. விபத்தில் பாதிக்கப்பட்டு உடைந்து போன எலும்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைகிறது. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. தலைக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. கட்டிகள் மறைகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த டயபெட்டிக்கு முற்றிலும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகர் லெவல் நார்மலாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரை இன்சுலின் சுரக்கும்படி ஆண்டவர் தொடுவீராக. என் சரீரத்தை சிருஷ்டித்தவர் நீர். அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட சிலுவையில் ரத்தம் சிந்தினவர் நீர். அந்த இரத்தத்தின் வல்லமை என் சரீரத்திற்குள் இறங்கட்டும். பாவத்தினாலே என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். மதுபானம், போதை வஸ்துகள், புகைப்பழக்கம் எதுவும் வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே வாய் திறந்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறதற்காய் நன்றி. என் குழந்தைகளை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை மாறுகிறது. கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த கர்ப்பப்பையில் ஆசீர்வாதம் உண்டாகி குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை செல்வம் உண்டாகிறது. நன்றி சொல்லுங்க. அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் நன்றி. விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதற்காய் நன்றி. வாய் திறந்து துரிங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றி, உமக்கு நன்றி. எலிசபெத் என்கிற மகள் ஆண்டவுடைய கரமுடைய கர்ப்பப்பையை தொட்டு குணமாக்குகிறது. கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கட்டிகள் மறைகிறது. சுகம். அடுத்த முறை டாக்டர்ஸ் பரிசோதிக்கும் போது அதை உறுதிப்படுத்துவாங்க. சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எலிசபெத், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கேத்தரின், ஆண்டவுடைய கரம் உன்னை தொட்டு விட்டது. மகளை, சரும நோய், சருமத்தில் உண்டான நோய் உன்னை பாதித்து உன்னை வேதனைப்படுத்துகிறது. அந்த சரும வியாதி இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்பொழுது விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஜெசிகா,
ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே ஜெசிகா, உன்னுடைய எலும்புகளில் உண்டான பலவீனத்தினால, வலிகளினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் மகளே. ஆண்டவருடைய வல்லமை உன் எலும்புகளுக்குள் இறங்குகிறது. உன் எலும்புகள் சுகம் அடைகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது உன்னுடைய சுகம் விடுதலை நீ பெற்றுக்கொள்கிறாய். ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லு மகளே. கல்யாணி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு குணமாக்குகிறது. உங்களுடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. பல பாதிப்புகள், பல நோய்கள், ஆண்டவர் அந்த நோய்களை எல்லாம் எடுத்து போட்டு சுகம் தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை துதிங்க. மாதவன், ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களை குணமாக்குகிறார். மாதவன், நீங்கள் பல மாதமாக ஒரு குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு வியாதி படுக்கையில் இருக்கிறீங்க. இயேசுவே நீ கூப்பிட்டதுனால உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். ஆண்டவருடைய வல்லமை சரீரத்தில் இறங்குகிறது. விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அது ஒரு அசுத்தாவினாலே உண்டான ஒரு நோய். அது விலகுகிறது, சுகம் உண்டாகிறது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரை துதிங்க. இப்பொழுது இளங்கோவன், கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. இளங்கோவன், கண்களில் பாதிப்பு, கண் எரிச்சல், கண் கூச்சம், கண்ணை வெளிச்சத்தில் பார்க்க முடியாத நிலைமை, ஆண்டவருடைய கரமுடைய கண்களை தொட்டு குணமாக்குகிறது. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு நன்றி. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் எல்லாரும். தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டீர், குணமாக்கி நீர் அற்புதம் செய்தீர். அதற்காக நாங்களும் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பிரான்சிஸ் என்கிற ஒரு ஊழியக்காரர், நீங்கள் சபையில் மெய்ப்பராக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர், சபை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர் பிரான்சிஸ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. நீங்கள் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மன சோர்வோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறார். இனி என்னால் ஊழியம் செய்ய முடியுமான்னு கலங்கி நிற்கிறீங்க. உங்களுடைய சரீரத்தை தாக்கி இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இப்போ அந்த ஊழியக்காரராகி உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். உங்களை கொண்டு அநேகரை அவர் குணமாக்க போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். சொந்த போகாதங்க, எழுமுங்க. கால்கள் கைகள் பலன் கொள்ளுகிறது. அந்த வலிகள் எல்லாம் விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.